மை டியர். அஜித்குமாருக்கு பத்மபூஷன் விருது அறிவிப்பு. குடியரசு தினத்தை முன்னிட்டு 2025ஆம் ஆண்டுக்கான பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழ் சினிமாவில் டாப் நடிகரான அஜித்குமாருக்கு மத்திய அரசு பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் 3வது உயரிய குடிமகன் என அங்கீகரிக்கும் பத்மபூஷன் விருது சேவையாற்றியவர்களுக்காக வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. துபாய் கார் ரேஸ் வெற்றி. சமீபத்தில் துபாயில் நடைபெற்ற 24H கார் ரேஸ் போட்டியில் அஜித்குமார் ரேசிங் என்ற தனது அணியுடன் பங்கேற்றார். நடிகர் அஜித்குமார் இந்த போட்டியில் பல்வேறு இடர்பாடுகளை கடந்து அஜித்குமாரின் அணி 3வது இடத்தை பிடித்து சாதனை புரிந்தது. பட்டமும் பதவியும் நம்மளை தேடி வரணும்னு சொல்லுவாங்க. நாமளாக ஒரு பட்டத்தை போட்டுக்கிறது, நாமளாக வாழ்கன்னு சொல்கிறது, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நாம் செய்கிற செயலை வச்சு எல்லாமே அதுவாக வரணும். இதுதான் இப்போ அஜித்குமாருக்கு நடந்திருக்கு. எனக்கு எந்த பட்டமும் வேண்டாம், பதவியும் வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டிருந்த அஜித்குமாருக்கு இந்திய அரசாங்கமே பத்மபூஷன் இந்த விருதுக்கு மிக மிக தகுதியானவர் அஜித்குமார். அஜித் மனம் திறந்து குறிப்பிட்ட விஷயம் என்னவென்றால், குடியரசுத் தலைவர் அறிவித்த மதிப்புமிக்க பத்மபூஷன் விருதை நான் பெறுவதில் பெருமையையும் மகிழ்ச்சியையும் அடைகிறேன். குடியரசுத் தலைவருக்கும் பிரதமருக்கும் அவர் நன்றியை தெரிவித்தார். நமது தேசத்திற்கு எனது பங்களிப்பு அங்கீகரிக்கப்பட்டிருப்பதை பாக்கியமாக கருதுகிறேன். எனது மதிப்பிற்குரிய திரைத்துறையினர், திரைத்துறை முன்னோடிகள், என்னுடைய நண்பர்கள் உட்பட அனைவருக்கும் எனது நன்றி. எங்கள் அப்பா இருந்திருக்கணும், அவரது வழிகாட்டுதல் இருக்குது. பத்மபூஷன் விருது பெற்ற அஜித்குமார் தந்தையை எண்ணி கலக்கம். நேர்மையுடனும் ஆர்வத்துடனும் தொடர்ந்து செயல்பட உறுதி பூண்டிருக்கிறேன். என்னுடைய பயணத்தில் உற்சாகமாக இருப்பது போலவே உங்கள் அனைவரது பயணமும் உற்சாகமாகவும் வெற்றிகரமாகவும் வாழ்த்துக்கள். நன்றியுடன் அஜித்குமார் என்று கூறினார். பாய், see you.